அத்தே என்ன பண்ற? சாப்பாடு செய்யற சாமி. சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கிறியா? சாப்பாடு ஆக்குறேன். என்ன சோறுத்தே? அரிசி சோறு, பருப்பு குழம்பு, கீரை வணக்கலாமான்னு இருக்கிறேன், இல்ல வெண்டைக்காய் வணக்கலாமான்னு இருக்கிறேன். ஏதோ ஒன்று வணக்கி வயிற்றுக்கு சாப்பிடணுமா. சரித்தே. டைம் ஆயிடுது, நான் வரைக்கும் தோட்டத்துக்குள்ள வேலை பண்ணா. அப்புறம் நீ இதுக்கு மேல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் அடுத்த அப்படி போய் வேலை செய்யலாம். பாத்தி அடிச்சுட்டு வந்தியா? எத்தனை அனுப்பு அடிச்சிருப்ப? ஒரு அனுப்பு அடிச்சிருக்கு. ஒரு அனுப்பே பாத்தி அடிச்சாச்சா? ஒரு அனுப்பா காலையில போய் சோறாக்கிட்டு இருக்கிறேன். அப்ப காலையில் நேரமா போனாதான் வேலை நடக்குது. ஆமா, வெயில போய் பண்ண முடியாது. கீரை என்ன கீரை விட்டுருக்குற? அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, அப்புறம் முள்ளங்கி, கேரளா தண்டு கீரை, சேப்பு தண்டு கீரை, சுக்குட்டி கீரை, இதெல்லாம் தொலைச்சிருக்கிற சாமி. சரித்தே. பூளைப்பூ இருக்குதே? பூளைப்பூ கொண்டு வந்து வச்சுக்கிற சாமி. எல்லாம் வியாபாரம் நோபிக்கு போறக்கு. நோபிக்கெல்லாம் காப்பு கட்டுற அன்னைக்கு மக்கள் எல்லாம் வர சொல்லி துடிலூர் சந்தைக்கு முன்னாடி ரோட்ல ஏதோ ஒரு பக்கம் போட்டு குச்சிருப்பேன். பேரு சாவித்திரி அம்மா. எல்லாம் கேட்டுட்டே வந்து அந்த பூளைப்பூ மக்கள் எடுத்து எனக்கு ஒரு 4 வாரத்தை சேர்த்து கொடுத்து. ஆமாத்தே. அப்புறம் காடு கடை போய் புடிக்கிட்டு வரோம்ல, பாங்காட்டுக்குள்ள போய் புடுங்கோணும் இல்ல. அப்புறம் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிடைக்கி கொண்டு வந்து ஏதோ நோம்பி அடிக்கி ஏதோ வந்து வித்துட்டு வந்து ஏதோ நாங்களும் வாங்கிட்டு வந்து இப்படி சாப்பாடு செய்யறதா கல் அடுப்புல. பரவாயில்லத்தே, நம்ம இருக்கிற அளவுக்கு பொழைச்சா போதுமாத்தே. ஆடம்பர வாழ்க்கையும் தேவையில்லை, நிம்மதியா இருந்தா போது. ஆமா சாமி, நான் ஆக்குற சாப்பாடு நோய் வராது சாமி, நல்லா இருக்குல்ல. சரித்தே. பாய்.